வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் துலாம் ராசி குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராசிக்கு 10 அமர்ந்தால் நன்மையாக இருக்குமா, கெடு பலன்களாக இருக்குமா என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 10 குரு என்றால் பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். உடல் நலத்தில் சிறு பாதகங்களை வரக்கூடிய நிலையில் குரு பகவான் அமர்ந்திருப்பார். அது மட்டுமில்லாமல் 10 குரு என்றால் தொழில் மாற்றம், இடமாற்றம், உங்களுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சில மாற்றங்களை சந்தித்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் குரு பகவான் பலன்களை தருவார். காசு பணம் என்பது குரு பகவான் நல்ல இடங்கள் என்று சொல்லக்கூடிய 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொட்டது துலங்கக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை குரு பகவான் தருவார். இதே குரு பகவான் பாதகமான இடங்களில் அமரும்போது தொழிலில் வருமானம் குறைவதும், சில நேரங்களில் தொழில் மாற்றங்கள் ஏற்படுவதும், பல வகையான பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருப்பார். குரு பகவான் இந்த கெடு பலன்களை தருகின்ற காலத்தில் ஒன்று தசா மிக பாதகமாக இருந்தால் இப்படி நடக்கும். இல்லை, சனி பகவான் பாதகமாக இருந்தால் இந்த நிலையில் பலன்கள் வரும். ராகு கேதுக்களும் தவறான இடங்களில் இருந்தால் இதைவிட அதிகமாகவே கெடு பலன்கள் இருக்கும். இப்பொழுது சனி பகவான் நல்ல இடங்களில் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் நீங்கள் நினைத்ததை நினைத்த மாதிரி செய்து முடிக்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் இருப்பதோ பாதகம் கிடையாது, சாதக பலன்கள்தான். இப்படி இருக்கும்போது குரு பகவான் அதிகப்படியான கஷ்டங்களை கொடுத்து விடுவாரா என்ற பயம் துலாம் ராசியான உங்களுக்கு அறவே வேண்டாம். காரணம், ராகு கேதுக்கள் மிக பலம். சனி பகவான் இருப்பதிலேயே மிகவும் சிறப்பான இடத்தில் இருப்பது. குரு பகவான் கௌரவ கிரகம், பொருளாதார உயர்வை தருகின்றவர். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை செய்து மனம் சந்தோஷம் அடைகின்ற எல்லா வகையான சுபத்தன்மை வாய்ந்த கிரகம்தான் குரு பகவான். குரு பகவான் வக்கரம் பெற்றிருக்கும்போது ராசிக்கு 9 இருந்தார். இப்பொழுது வக்ர நிவர்த்தி பெற்று ராசிக்கு 10 இருக்கிறார். தடுமாற்றங்களும், தொழில் மாற்றங்களும், இடமாற்றங்களும், தன விரயங்களும் வரும். வராமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பு கிடையாது. ஆனால் இதை கூட நீங்கள் நினைத்தால் பெருச நஷ்டமே இல்லாமல், கஷ்டமே இல்லாமல் வாழ முடியும். ஒரு கிரகம் கெட்ட இடத்தில் அமருகிறது என்றால் அதற்கு தக்கவாறு அந்தந்த ராசிக்காரர்கள் அவர்களுடைய முடிவை மாற்றிக்கொண்டால் என்ன செய்யக்கூடாது? பெருசாக ஆசைப்படக்கூடாது. எதற்காகவும் முதலீடாக பணத்தை கொடுக்கக்கூடாது. காரணம், குரு பகவான் தனக்காரகன். தனக்காரகன் தனபாவங்களை பார்க்கும்போதும், தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சுபத்தன்மை வாழ்ந்த இடங்களில் அமரும் போதும் மிகவும் சிறப்பான பலன்களாக கொடுத்து கொண்டிருப்பார்.
பேசும் வார்த்தையில் தெளிவும் அதனால் லாபமும், செய்யும் தொழிலில் வெற்றியும் அதனால் லாபமும், குடும்பத்தில் சந்தோஷமும் நல்லவர் என்ற பெயரை எடுப்பதும். இதே குரு பகவான் கெட்ட இடத்திற்கு வந்துவிட்டால், இந்த நல்ல இடம் நன்மைகளை தரக்கூடிய ஸ்தானம் சொல்லணும் இல்லையா, அதில் அனைத்திலுமே பாதகங்களும் கெடு பலன்களும் தருவார். இதுதான் வித்தியாசம். இப்போ பெருசாக முதலீடு வச்சு நீங்கள் எதாவது தொழில் செய்யணும்னு நினச்சாக்கா இந்த காலகட்டம் ஆகாது. ஏற்கனவே நீங்கள் செய்திருக்கீங்களா, அதுலேயும் சில பிரச்சனைகள் வரும். அதை பொறுமையாக கடந்து சென்றாலே போதும். மற்றபடி உங்களுக்கு பெருசாக கெடு பலன்களை குரு பகவான் தந்தாலும் கேது பகவான் காப்பாற்றி விடுவார். காரணம், இருப்பதிலேயே கேது பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது தான். அது மட்டுமல்ல, ராகுவும் யோகக்காரகனாகவே அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதி. உச்ச அதிபதி 6ஆம் இடத்தில் அனைத்து வகையான கெடு பலன்களை கூட நற்பலன்களாக மாற்றி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இருந்தாலும் எல்லா கிரகத்தை விட குரு பகவான் உயர்ந்தவர், கௌரவ கிரகம். நீங்கள் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து, இப்போ இருக்கிற நேரம் சரியில்லை, ஒரு 6 மாதம் பொறுமையாக இருந்து மற்றதை செய்து கொள்ளலாம் என்கின்ற மன பக்குவம் இருந்தாலே போதுமானது துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதை தவிர்த்து பெருசாக பாதகம் சொல்ல முடியாது. எதையும் சிந்திக்காமல், ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்காமல் உடனுக்குடனாக செய்ய முடிவு எடுக்க வேண்டாம். அதற்கு பிறகு சில நஷ்டங்களும் கஷ்டங்களும் வந்துவிடும். எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் குரு பலம் ஒன்று இருந்தால் நம்மை காப்பாற்றி கொள்ளலாம். குரு பலம் உங்களுக்கு இல்லாத காலத்தில் மற்ற எத்தனை கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மையும் கெடு பலன்களும் வந்துவிடும் என்பதனால் மிக கவனமாக பொருளாதாரத்தில் சிந்தித்து செயல்பட்டு செய்து வந்தால் பாதகங்கள் குறையும், நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.